தைவானியவன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தம்பி ராமையா சமுத்திரக்கனி நடிப்பில் உமாபதி ராமையா இயக்கியிருக்க ராஜா கிரி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரக்கனி ஒரு மனநல பாதிக்கப்பட்டவனுக்கான ஒரு இல்லத்தை நடத்திட்டு இருக்காரு. அப்போ ஒரு மனநல பாதிக்கப்பட்டு குப்பைகள் இருக்க சாப்பாடை எடுத்து சாப்பிட்ற ஒரு பிச்சைக்கார தோட்டத்தில் இருக்கிற தம்பி ராமையாவை தன்னோட இல்லத்துல போய் பராமரிக்கிறாரு. அப்ப தம்பி ராமையா கிட்ட ஒரு டைரி இருக்கு. அந்த டைரியை பிரிச்சு பார்க்கிறாரு. பார்த்தா மிகப்பெரிய தொழிலதிபர் முருகப்பா தான் இந்த நம்ம தம்பி ராமையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இந்த நிலைமைக்கு அவர் வந்தாரு அப்படின்றது தான் இந்த முழு கதையும். தம்பி ராமையா பொதுவாக குணச்சித்திர வேடமாக இருந்தாலும் சரி, நகைச்சுவை வேடமாக இருந்தாலும் சரி, நல்லாவே ஸ்கோர் பண்ணுவார். இந்த படத்துலையும் ஒரு பிச்சைக்காரை தோற்றம் பிளஸ் ஒரு முருகப்பன் என்ற ஒரு செல்வந்தர், இந்த இரண்டு கதாபாத்திரமும் நல்லாவே பண்ணியிருக்காரு. முக்கியமாக எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சின்ன சபலம் அவங்கள எந்த அளவுக்கு இறக்கி விட்டுரும் அப்படின்றத தன்னோட நடிப்பு மூலமாக சூப்பராகவே ஆடியன்ஸுக்கு கடத்தியிருக்காருன்னு சொல்ல அந்த படம் மூலமாக. சமுத்திரக்கனி இந்த படத்தில் ஒரு கதை சொல்லியாக தான் இருக்காரு. அவருக்கு ஒன்றும் பெரிய வேலைகள் இல்லை. இந்த முருகப்பா யாரு, இந்த நிலைமைக்கு ஏன் இப்படி வந்தார் அப்படின்றத ஒரு கதை சொல்லல் மூலமா மட்டும்தான் இந்த படத்துல வந்திருக்காரு. அவரோட தன்னை பங்களிப்பை நல்லாவே செஞ்சிருக்காரு. இசை இந்த படத்தை தம்பி ராமையாவே பண்ணியிருக்காரு. எதுக்கு இந்த வேலைன்னு தெரியல, இருந்தாலும் அவர் தான் இசை, பின்னணி இசை வேற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் சிறப்பாகவே தன்னோட இசை பண்ணியிருக்காரு. இந்த படத்தை தம்பி ராமையா சில பாடல்களுக்கு நடனம்லாம் ஆடி இருக்காரு. அதை கோரியோகிராஃப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டர் தான். வேற இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இந்த படத்துல இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இதுவும் ஒரு ஃபீல் குட் மூவினா சொல்லலாம். பிளஸ் அட்வைஸும் பண்ணியிருக்காங்க. நீ எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் சபலம் உன்னை எந்த அளவுக்கு கீழே இறக்கி விட்டுருன்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் ஒரு நல்ல மனிதர்கள் மீது, ஒரு நல்ல மனிதர்கள் மீது திடீர்னு பெண்களுக்கு வர அந்த சந்தேக பார்வை, அதுவும் பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குன்றத முழுக்க அட்வைஸ் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் ரீதியாக இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இது ஒரு நல்ல படம். இதை நீங்கள் போய் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி, வணக்கம்.